ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். காங்கேயம் பிரீடில் இன்றைக்கி நம்ம குண்டடம் சந்தை வந்திருக்கிறோம். குண்டடம் சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் பார்க்க போகிறோங்க. நாட்டு மாடுகள் மட்டும் இல்லாமல் ஹெச்எஃப் சிந்து அப்படின்ட்டு என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போது விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். போன வாரம் நம்மளால் வர முடியல. போன வாரம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா வர முடியல. நம்ம இப்போ இங்கே பார்த்துட்ருக்கிறது, இங்கே பார்த்திங்கன்னா கிடாரி 2 கிடாரி கன்று மயிலை நாட்டு மாடு, 2 நாட்டு மாடு பார்த்திங்கன்னா முன்னாடியே கட்டியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கிடாரி கன்று தான். ஒரு வருஷம் அந்த ரேஞ்ச் வரக்கூடிய அளவில் இருக்குதுங்க ரெண்டும். அது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இது வேணால் 1 இயர் அந்த ரேஞ்ச் இருக்கலாம். சந்தை பார்த்திங்கன்னா இப்போ தான் மாடுகள்லாம் உள்ளே வந்துட்டுருக்கு. மணி 10:45 மேலே ஆச்சு. செவலை 2 செவலை கட்டி இருக்குது. அது காங்கிரீட் கூட சேர்ந்த நாட்டு இருக்குது. இது 2 நாட்டு மாடு, ஒரு செவலை ஒரு மயிலை. இங்கே ஒரு மலை மாடு லம்பாடி ஒன்று வந்திருக்கிறாங்க. அது போக இங்கே ஒரு மயிலை செவலை இருக்குது. அப்புறம் ஒரு கண்ணு பிடிச்சிட்ருக்கார். மயிலை காலக்கண்ணு, செவலை என்னன்னு தெரியலையா. செவலை கடாரிக்க நாட்டு. லம்பாடி அண்ணா, இது எத்தனை வருஷத்து மாடுண்ணா? எத்தனை வருஷம் இருக்கும்? பல்லு போட்டுருச்சு? பல்லு போடல. என்ன ரேட்டு சொல்லுதுங்கண்ணா? 45. 45,000 ரூபாய் சொல்லக்கூடிய அளவில் ஒரு லம்பாடி மாடு இருக்குதுங்க, காலக்கண்ணு. ஆனால் பல்லு போடல, 45,000 சொல்கிறாங்க. ஒரு செவலை, இந்த செவலை கடாரி கொஞ்சம் பெருங்கூடாக வரும் போல், நல்லாயிருக்கு. ஒன்று வாங்கி பிடிச்சிட்ருக்காரு. காலக்கண்ணு தான் அது. இது செவலை பார்த்திங்கன்னா அம்மா போட்டிருக்குது. ஒரு காலக்கண்ணு, ஒரு கிடாரி கண்ணு. இதுதான் கிடாரி கண்ணு. இது காளை. நம்பர் கொடுங்க, நிறைய விற்கணும்னா உங்களுக்கு. சரி சரி, நான் 99,429. சூப்பராக இருக்குது மேனி. காளை கண்டு 23,000ங்களா? 23,000. 23,500 ரூபாய் சொல்லக்கூடிய ஒரு செவலை காலக்கண்ணு. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? திருப்பூருங்க. நம்ம வியாபாரிங்களா? வியாபாரி தான். என்ன இந்த எத்தனை மாதத்து கண்ணுங்க இது? 10 மாதத்து கண்ணு. 10 மாதத்து காலக்கண்ணு 23,500 செவலை காலக்கண்ணு. நல்ல ஒரு மாடு. திருப்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் கேட்போம். வியாபாரி தான், அதனால் இது இல்லைன்னாலும் நீங்கள் வேறு மாடு வாங்கிக்க முடியும். அதனால் நம்பர் கேட்போம். 2 மயிலை, 2மே பார்த்திங்கன்னா காலக்கண்ணு வாங்கி கட்டியிருக்காங்க. நியமாக இது சேல்ஸ் 1000. 1 காலக்கண்ணு. இது கிடாரியா காளையான்னு தெரியலையா. இதுவும் காலக்கண்ணு தான். இதெல்லாம் செல்வண்ணாவோட கன்றுகள். செல்வண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்க. இந்த வாரம் எத்தனை கன்றுகளை கொண்டு வந்திருக்கீங்க? 4 கன்று கொண்டாந்தா 2 கன்று கொடுத்துட்டேன். சரிங்க, 2 கன்று இருக்குது. ஓகேங்க. இதெல்லாம் எத்தனை மாதத்து கண்ணுங்கண்ணா? இது 2 இதெல்லாம் இருந்தால் ஒரு 7 மாதம் இருக்கு. 7 மாதம் இருக்கும். விலை என்னங்கண்ணா சொல்லுது? இது ஒன்று 30 ரூபா சொல்லுது, ஒன்று 17,000 சொல்லுது. 31 17,000. ஓகேங்கண்ணா. 17ங்கிறது அதுங்களா? அது ஓகேங்க. இதுதான் செல்வண்ணாவோட கன்றுகள். இந்த வாரம் 4 கன்று வந்து 2 கொடுத்துட்டா, 2 இருக்குது. செல்வண்ணாவோட கான்டாக்ட் நம்பர் கேட்டுக்கலாம் அண்ணா. அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. 97ங்கண்ணா 15 86 2028. ஓகே, இதுதான் கான்டாக்ட் நம்பர். கன்றுகள், நாட்டு கன்றுகள் நல்லபடியாக வாங்கணும் அப்படின்னா செல்வண்ணாவை தொடர்பு கொள்ளுங்க. 2மே காலக்கண்ணு இந்த வாரம் வச்சுருக்காரு. கிடாரி கண்ணு இந்த மாதிரி எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம். லம்பாடி பார்த்தீங்கன்னா 45 சொன்னாங்க. காட்டுக்காரத்தை கொண்டு வந்திருக்கோம், அதில் நம்பர் வாங்கல. மலை மாடு வண்டி பழக்கத்துக்கு, வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அண்ணா அது செவலை என்ன ரேட்டு?
27,000 ரூபாய் சொல்லக்கூடிய ஒரு செவலை சூப்பராக இருக்குதுங்க மாடு. சுழியெல்லாம் நல்லா இருக்கா? ஜம்முன் இருக்கு, அழகா இருக்கு. எத்தனை மாதத்துக்கு என்ன அது? 10 மாதம் அந்த ரேஞ்ச் இருக்கும். 10 மாதம் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த காலக்கண்ணு இந்த வாரம் ஒன்று தான் கொண்டு வந்தீங்களாங்க? எப்படிங்க? 4 கொண்டு வந்தீங்க. இப்போ ஒன்று தான் வச்சுருக்கீங்களா? ஓகேண்ணா. நம்ம பேருங்கண்ணா? பேர் அமாவாசை. அமாவாசை. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? கள்ளிமந்தியம். எங்கேங்க? கள்ளிமந்தியம். கள்ளிமஞ்சி. அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. ஃபோன் நம்பர். ஆ 47 ஆ 90 47 79 ஆ 46 37 46 37. இதான் கான்டாக்ட் நம்பர். நம்ம பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? அமாவாசை. அமாவாசை. அமாவாசைன்னா இன்னும் காலக்கு இந்த மாதிரி நாட்டுக்கண்ணு மட்டும்தான் சேல் பண்ணுவீங்களா? எப்படிங்களா? நாட்டுக்கண்ணு தான் எல்லாமே, நாட்டு மாடு சில மாடு எல்லாமே பண்ணுவீங்க. இந்த மாதிரி கன்றுகள் மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அமாவாசை. நம்ம ஊர் எதுங்கண்ணா? அது எங்கேண்ணா இருக்கு? களிமந்தியம். இந்த பக்கம் தானுங்களா? ஓகேங்க. கரம்பைங்க சூப்பராக இருக்குது. காங்கேய கண்ணு. சின்னசாமி அண்ணாட்ட மாடு பிடிக்கிறவர் இருக்காரு. சின்னசாமி அண்ணனுக்கான அங்கே நிற்கிறாருங்க. இதெல்லாம் சின்னசாமி அண்ணாவோடது. இந்த செவலை மாடு இந்த அண்ணா கொண்டு வந்திருக்காங்க. விலை பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபா சொல்கிறாரு. 3 நீத்து மாடு. ஊசி ஓட்டு 1 மாதம் ஆச்சு. இன்னும் சேனை கன்ஃபார்ம் பண்ணல. விற்பனைக்கு குண்டடம் மாட்டு சந்தை கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பேருங்க. 3 கண்ணுக்குட்டி. 3மே பார்த்தீங்க அப்படின்னா காலக்கண்ணு. ஒரு செவலா 2 மயில ஒன்று வந்திருக்கிறாரு. யார் அப்படின்னா இந்த அண்ணா அவரு. இன்னொரு செவலை ஒன்று இருக்குதுங்க. 4 மாடு 4 கண்ணு. ஓகே கைஸ், நம்ம மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். சந்தையவே நம்ம 4 சுற்றி வந்துட்டோம். லைவ்ல தான் அதிகமாக எடுத்திருக்கோம். பார்த்தோம்னா நேரடியாக பெருசாக ஒன்றும் எடுக்கல. ஓகே, மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ காங்கேயம். நன்றி, வணக்கம் மக்களே.